ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மகர ராசி மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் மகரத்துக்கும் மிதுனத்துக்கும் எப்படி ஒற்றுமை வேற்றுமை என்ன, மகர ராசி மிதுன ராசி கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க, அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, சரியா, இப்படி பலதரப்பட்ட உறவு முறையில் இருக்கிறாங்க. குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பு, மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், சாதகம் என்ன பாதகம் என்ன, அதுபோல் நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். மகர ராசியில் பிறந்த நட்சத்திரத்துக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் நட்சத்திரத்துக்கும் எப்படி ஒற்றுமை இருக்கும் அதெல்லாம் சொல்கிறேன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில வேற்றுமை இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பரிகார வழிபாடு அதை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கலாம். ஏன்னா ஜென்ரலாக சொல்ல முடியாது, சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. அப்படி இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பரிகார வழிபாடை சொல்லுவேன். சரியா நேர்களே? அதுபோக இந்த வீடியோ ரீதியாக நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. அதுபோக ஜெனரா செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க. அதுக்கு உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கட்டணம் சொல்லிவிட்டு பார்த்து கொடுப்போம். இப்போ மகரம் மிதுனம் இது ஒரு சஷ்டாச அமைப்பு, சரியா, பொருந்தா கூட்டணின்னு சொல்லுவாங்க. பிலோ அவரேஜான அமைப்பு தான். ஒரே வாரத்தில் சொல்லிட்டான். மகரம் மிதுனங்கிறது ஒரு ஒரு அடிப்படையாக ஒரு உறவு முறை இருந்தாலுமே இவங்க ப்ரொஃபஷனலாக மற்ற காரிய ரீதியாக அந்த அளவுக்கு இவங்க மேட்ச் ஆக மாட்டாங்க. அவங்க வேலையை பார்ப்பாங்க, இவங்க வேலையை பார்ப்பாங்க. மகரம் ஒரு நிலராசி, சரியா, சனி பகவானுடைய ஆட்சி வீடு, சரியா. மகரம் எப்படின்னா ஒரு நிலராசி, ஒரு சிறத்தன்மையாக இருப்பாங்க, காரிய ரீதியாக இருப்பாங்க, காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க. அதாவது எப்படின்னா எப்பயுமே ஏதோ ஒரு தொழில் சிந்தனையிலே இருப்பாங்க, ஒரு காரிய சிந்தனையிலே இருப்பாங்க. உற்சாகங்கிறது உங்களுக்கு இருக்காது. உற்சாகம்னா சந்தோஷப்படுவாங்க, ஆனால் எப்பயுமே அதிலே தளர்த்தி இருக்க மாட்டாங்க. ஒரே எண்ணம், ஒரே கொள்கை, ஒரே வாழ்க்கை. அதுபோக மனசுக்குள்ளே எப்பயுமே ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஏக்கத்தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு காரியம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒரு காரியம் பார்க்கணும், அடுத்து ஒரு காரியம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. நைட்டில் தூங்க போனாலுமே மறுநாள் காலையில் என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ காரிய சிந்தனையிலேயே தன் காலத்தை ஓட்டுறது மகர ராசி. மிதுனம் எப்படின்னா எக்ஸீட் ஆகிடுவாங்க, ரெட்டத்தன்மை இருக்கும், எதுலையுமே ரெண்டு நிலைப்பாடு இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க, காற்று ராசி, கலந்து இருப்பாங்க, சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க, ஃப்ரீ பேடாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ மிதுனம் அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிப்பாங்க. அதாவது எப்படின்னா அறிவுக்கு அப்பாற்பட்டு யதார்த்த நிலையை தாண்டி நிற்பாங்க. மகரம் அப்படி கிடையாது, இதுதான் அப்படின்னா அதிலே இருப்பாங்க. கொண்ட கொள்கையில் ரொம்ப குரங்குப்படியாக இருப்பாங்க. மகர ராசி கொண்ட கொள்கையில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, ரொம்ப ஒரு குறியாக, கருத்தாக, ஒரு ஆணித்தரமாக இருப்பாங்க. மிதுனம் அப்படி கிடையாது. அது கொஞ்சம் எலாபரேட்டாக, ஃப்ரீ மைண்டாக, அடுத்த ஒரு ஆப்ஷன்லேயே இருக்கும். மிதுனம் எப்படின்னா எப்போயுமே ஒரு ஆப்ஷன்லேயே இருப்பாங்க. இது இல்லைன்னா இன்னொன்று என்ன, அடுத்து என்ன அப்படின்னு ஆப்ஷன்லேயே இருப்பாங்க. மகரம் அப்படி கிடையாது, ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்க. அதாவது உனக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்ட்னு சொல்ல முடியாது, அர்ப்பணிப்புன்னு அர்த்தம், டெடிகேஷன் அர்த்தம். ஒருத்தருக்காக வாழ்க்கையில் டெடிகேட் பண்ணிட்டாங்கன்னா மகரம் அப்படியே தான் இருப்பாங்க. இப்போ மகர ராசி நேர்கள் ஒருத்தனை பிடிக்கல, இவனை வாழ்க்கையில் நம்ம இனிமேல் பார்க்கவே கூடாதுன்னா பார்க்கவே மாட்டாங்க. மேக்ஸிமம் ரிலேஷன்ஷிப்பே அத்து விட்ருவாங்க, ரிலேஷன்ஷிப்பை இருந்து வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது நமக்கு இனிமேல் தேவையில்லை அப்படின்னா அதுலேருந்து பரிபூர்ணமாக வெளியே வந்துடுவாங்க. மிதுனம் அப்படி கிடையாது. என்ன நினைப்பாங்க, சிறு துரும்பும் பல்லு குத்த உதவும். அதனால் எல்லாத்தையுமே பயிற்சிக்க மாட்டாங்க. எல்லோரும் வேணும்னு அப்படியே ஒரு யதார்த்தவாதியாக போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே இது ஒரு பேசிக்காகவே உள்ள ஒரு சில வித்தியாசங்கள். பொதுவாக ரெண்டு பேருமே ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, மேலதிகாரி கீழ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, தொழிலாளி முதலாளியாக இருந்தாலும் சரி, எந்த உறவில் இருந்தாலும் சரி, 45% தான் உங்களுக்கு ஒத்துப்போகும். சரியா, 100க்கு 45% இவங்க இருப்பாங்க. அதுக்கு மேலே லக்கண ரீதியாக சில லக்கணங்கள் இவங்களுக்கு ஒத்துப்போகும். அதை நான் வீடியோவுக்கு பின்னாடி சொல்கிறேன். நான் பொறுமையாக கேளுங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் தகவலை போடுங்க. எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த வழிபாடு பரிகாரம் பண்ணுவேன். ஏன்னா இப்போ 3 நட்சத்திரத்துக்குமே நான் சொல்லுவேன். நான் சரியா, மகரத்தில் இருக்க 3 நட்சத்திரத்துக்கும் மிதுனத்தில் இருக்க 3 நட்சத்திரத்துக்கும் எப்படி மேட்சிங் ஆகும் அதை சொல்லுவேன். ஸோ வீடியோ முழுமையாக கேளுங்க. இப்போ முக்கியமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மகரம் ஒரு பூமி ராசி, நிலராசி, அனைவருக்கும் தெரிஞ்சது. நிலராசிலே முதன்மையான ராசி. நம்ம வாழ்கிற இந்த பூமியவே மகரம் தான் எடுத்து சொல்கிறாங்க. சரியா, மகரம் இந்த பூமியே மகரம் தான் எடுத்து சொல்கிறாங்க. ஸோ நிலராசி 3 ராசியாக இருந்தாலுமே அதில் முதல் ராசி மகர ராசியாக தான் பார்க்கப்படுகிறது. பொறுப்பாக இருப்பாங்க. மகரம் பொறுப்பாக இருப்பாங்க, அவ்வளோதான். ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பாங்க. நிலைப்புத்தன்மை இருக்கும், சிறத்தன்மை இருக்கும், எதுலையுமே நிலைப்புத்தன்மையாக இருப்பாங்க. மிதுனம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, இரட்டைத்தன்மையில் இருப்பாங்க. மிதுனம் எப்போயுமே புதனுடைய வீடு அளவாக இரட்டைத்தன்மையில் இருப்பாங்க. ராசி பொருத்தம் இருக்கோ இல்லையோ, ராசியாதிபதி பொருத்தம் உண்டு. ராசியாதிபதி பொருத்தம் என்னென்னா மகரம் மிதுனம். இப்போ என் மக கூட மிதுன ராசி தான். நான் மகரம் உத்திராடம், என் மக மிதுனம் திருவாதிரை. அதுக்கு பெத்த பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியுமா? என் பிள்ளையை நான் கட்டி கொடுத்துட்டேன். இருந்தாலும்
சில நேரங்களில் வந்து ஒரு தகப்பன் மகள் என்ற உறவில் வந்து எங்கள் ரெண்டுக்குள்ளே ரத்த பாசம் இருக்க தான் செய்யும். மகளுக்காக தான் நான் வேலை பார்க்குறேன், உழைக்கிறேன், செஞ்சு கொடுக்குறேன். இருப்பினும் சில நேரத்தில் வந்து என் மகள் வந்து எனக்கு அந்தளவுக்கு உதவ மாட்டாள். அதை வந்து நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன். நான் வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கிறேன், மகரத்து கூட சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். என் வீடியோ தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தெரியும். என் குடும்ப வாழ்க்கை அப்பப்போ நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நானே எனக்கு ஒரு மாடலாக இருப்பேன். ஏன்னா நானும் அந்த ராசி சம்பந்தப்பட்டவன் தானே. என் வாழ்க்கையிலும் புதுசாக ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு என்ன நடக்கும் அதுதான் எனக்கு நடக்கும். என்ன லக்கண ரீதியாக தசாபுத்தி ரீதியாக கொஞ்சம் கூட குறைய நடக்கும். ஸோ நானும் மகரம் என்ற வட்டத்துக்குள்ளே வாழ்கிறவன் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ என் மகளும் மிதுனம் திருவாதிரை தான். மகன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் சில நேரங்களில் வந்து இந்த கோஆர்டினேஷன் இருக்காது. அவள் ஒரு கொள்கையில் இருப்பேன், நான் ஒரு கொள்கையில் இருப்பேன். கொள்கை ரீதியாக ஒத்து போகாது. சரியா, கொள்கை ரீதியாக ஒத்து போகாது. அப்படி தான் இருக்கும். சரியா, மகரம் வந்து தான் கொள்கைக்காக இருப்பாங்க. மிதுனம் வந்து எப்படின்னா அப்பப்போ அதில் காம்ப்ரமைஸ் ஆவாங்க. அதுபோக மகரம் வந்து சஷ்டாச அமைப்பில் இருக்கிறனால உறவுகளில் சவால் இருக்கும். ஏன்னா மகரத்துக்கு வந்து மிதுனம் 8 6 வரும், மிதுனத்துக்கு வந்து மகரம் 6 வரும். அது எப்படின்னா 6 8 அமைப்பில் இருக்கும். 2 ராசிகளுமே தங்களுக்குள்ள சஷ்டாச அமைப்பில் இருக்கிறதுனால சவால்கள் நிறையா இருக்கும். இருப்பினும் வந்து ராசியாதிபதி சனி பகவானும் புதனும் வந்து நல்ல உறவு முறையில் உள்ள கிரகங்கள் தான். சனிக்கு புதன் வந்து ரொம்ப ஒத்து போவார். சரியா நேர்களே, அதனால் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 2 பேர்த்துக்குமே வந்து புதனுடைய இன்னொரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2 பேருக்குமே ஒத்து போகும். சரியா, அதனால் வந்து மிதுனம் மகரம் இவங்களுக்கு வந்து கன்னி ராசி நாயர்கள் ஓரளவு நல்லபடியாக இருப்பாங்க, கோயின்சைட் ஆவாங்க. அது பார்த்து கும்பமும் ஓரளவு கோயின்சைட் ஆவாங்க. சரியா, கும்பம் கன்னி இவங்க வந்து மகர ராசிக்கும் மிதுன ராசிக்கும் ஓரளவு கோயின்சைட் ஆவாங்க. சரியா, இவங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல இவங்க 2 பேரும் ஓரளவு அனுசரித்து போயிடுவாங்க. பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வச்சுன்னா தீர்த்து போயிடுவாங்க. இருப்பினும் மகரத்துக்கும் மிதுனத்துக்கும் மீடியேட்டராக இருக்கிறதுக்கு 2 ராசி இருக்கிறாங்க. அவங்க வேறு ராசி. அவங்க வந்து யாருன்னா கடகம் துலாம் இவங்க 2 பேருமே வந்து மீடியேட்டராக இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மகரம் மிதுனம் இவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இவங்க இருக்கணும். மகரமும் மிதுனமும் க்ளோஸாக இருக்கணும். இவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா இவங்க பக்கத்தில் வந்து கடகராசி துலாம் ராசிக்காரங்க இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ மிதுனம் மகரத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் முன்னாட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு கடகராசியில் ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்லபடியாக பார்த்துக்குறோம். துலாம் ராசியில் பிறந்துச்சுன்னா சூப்பராக பார்த்துக்குறோம். துலாம் ராசியில் குழந்தை இருந்துச்சுன்னா மிதுனத்தையும் மகரத்தையும் நல்லபடியாக பார்த்துக்குறோம். அதே மாதிரி மிதுனத்துக்கும் மகரத்துக்கும் வந்து வெளி வட்டார தொடர்பு, வெளி பழக்க வழக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் வியாபாரம் பண்ணுற இடத்துல கன்னி கும்பம் இதில் ஆளு கிடச்சிட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் ஓரளவு நியூட்ரலாக போயிடுவாங்க. சரியா, இவங்களுக்கு தனியாக ஏற்படுகிற பிரச்சனைகளை வந்து இவங்க வந்து சரி சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் மிதுன ராசி மகர ராசி வந்து இந்த 4 ராசிக்காரங்களை எப்போயுமே அனுசரித்து போகணும். இவங்களை வந்து பக்கத்தில் வச்சுக்கணும். இவ்வளோ தான். சரியா, இப்போ நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பெரிய முதலாளி, மிதுன ராசியில் பிறந்துட்டீங்க, கோடிக்கணக்கில் ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான் மகர ராசி. அவன் வந்து ஒத்து போக மாட்டேங்கிறான், ஒத்து போக மாட்டான், மேக்ஸிமம் ஒத்து போக மாட்டான். மிதுனத்துக்கு வந்து மகரம் ஒத்து போகாது. வேறு வழி இல்லை, பெத்த பிள்ளையே இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ரிஷப ராசி இருக்குது பார்த்தீங்களா, இல்லைன்னா துலாம் ராசி இருக்குது பார்த்தீங்களா, இல்லைன்னா கடகராசி இருக்குது பார்த்தீங்களா, இல்லைன்னா கும்பராசி, இதில் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி கொடுத்துடணும். அந்த பையனுக்கு மருமகளாக கட்டி கொடுத்துட்டிங்கன்னா நியூட்ரலாக போயிடும். அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா புருஷனையும் பார்த்துக்குருவா, மாமா நேரம் பார்த்துக்குருவா. சரியா, இப்படி தான் சில உறவுகளை நம்ம அமைச்சுக்கணும். சரியா நேர்களே, இதெல்லாம் வந்து அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த உறவுகளை அமைச்சுக்கணும். அதனால் மிதுன மகரக்காரங்க வந்து எப்போயுமே தான் பக்கத்தில் வந்து கடகம் துலாமை வச்சுக்கணும், இல்லைனா கன்னி கும்பத்தை வச்சுக்கணும். சரியா, ரிஷபம் கிடையாது, கன்னி கும்பத்தை வச்சுக்கணும். இப்படி சில வேதியியல்லாம் இருக்குது, கெமிஸ்ட்ரிலாம் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணணும். சரியா, விதி அப்படி இருக்குது. அந்த விதியை மதியால் நம்ம மாற்றலாம். சரியா, விதியை வந்து ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் அதை மதியால் மாற்றலாம். சரியா நேர்களே, இப்போ வந்து இப்போ என் மகளே மிதுன ராசி, என் மகளுக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் துலாம் ராசி நேர் எங்கள் வீட்டில் யாரும் இருக்காங்களோ வச்சுக்கோங்களேன், அவங்கள வச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவேன். அவங்க சொன்னால் அவங்க கேட்பாங்க. துலாம் ராசியில் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா மிதுன ராசி கண்டிப்பாக கேட்கும். அதே மாதிரி கடகராசியில் ஒன்று சொன்னால் மிதுனம் கண்டிப்பாக கேட்கும். ஸோ இப்படி தான் நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வச்சுக்கணும். எதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சரியா நேர்களே, நான் வந்து 100க்கு 100 என்னால் கிளியராக சொல்ல முடியாது, பட் ரிலேட்டடாக தான் சொல்லுவேன். ஏன்னா நானும் வந்து ஒரு மனிதன் தான். வேத ஜோதிடத்தை இந்த நேரத்துக்கு எனக்கு என்ன அப்சர்வேஷன் வருதோ அந்த இறைவனோட அருளும் என்னோடய அனுபவம் சேர்ந்து தான் நான் வந்து ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன், பலன்களாக போடுறேன். எல்லா நேரத்துலையும் நான் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பேன்னு சொல்ல முடியாது. சரியா, சில விஷயங்களை நான் சொல்ல வந்திருப்பேன், மறந்துருப்பேன், சொல்ல வந்ததை மறந்துருப்பேன். அதனால் உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதில் விடுபட்டதை கூட நாங்கள் அதில் சேர்த்து சொல்லுவேன் நான். சரியா, எதுனாலும் கேட்டுக்கலாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில். அதுபோல் மிதுன மகரம்
ரெண்டு பேருமே வந்து மிதுனம் வந்து மகரத்துக்கு வந்து சில யோசனைகள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா மிதுனம் வந்து எப்போயுமே வந்து கொஞ்சம் யோசிக்குள்ள ராசி, புதனுடைய ராசி அல்லவா, புத்திசாலித்தனமான அமைப்பில் இருப்பாங்க, யோசனையை சொல்லுவாங்க, உற்சாகத்தை கொடுப்பாங்க. மிதுனம் வந்து எப்போயுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கும், அறிவுக்கு அப்பாற்பட்டு இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க. மகரம் வந்து எப்படின்னா நிலைப்புத்தன்மை, பொறுப்பு. மகரம் வந்து பொறுப்புலேயே இருக்கும், என் காரியத்தை கரெக்டாக செய்யணும், கடமையில் கரெக்டாக இருப்பாங்க. அதனால் இவங்க 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 வந்து அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும், அவங்க வந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும், பார்க்கும் கரெக்டாக உள்ள போகும், மோதல் இதில் சரி பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மற்றபடி கணவன் மனைவி உறவு வந்து அப்படி பார்த்துட்டோம்னா மிதுன விளையாட்டுத்தன்மையாக இருப்பாங்க, கொஞ்சம் வந்து கணவன் மனைவி உறவு விளையாட்டுத்தன்மையாக இருப்பாங்க, டேக் இட் ஈஸி பாலிசியில் இருப்பாங்க. கொஞ்சம் சில விஷயங்கள் தனக்கு தான் தெரியும், தான் தான் செய்வேன் அப்படின்னு தன்னை முன்னுதாரணப்படுத்திக்கிறவாங்க. ஆனால் மகரம் அப்படி கிடையாது, இணக்கமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப எதாக இருந்தாலுமே கொஞ்சம் ஈகராக இருக்கணும், உணர்வுபூர்வமாக இருக்கணும் அப்படின்னு மகரம் நினைக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டு பேத்துக்கும் வித்தியாசப்படும். சரியா? அதனால் திருமண உறவு மற்ற இதில் வந்து ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா ஓரளவு நல்லபடியாக இருக்கும். சரியா நேயர்களே? இந்த உறவு நீடித்து இருக்கணும்னா மகரத்துடைய தீவிரத்தன்மையை தளர்த்துக்கணும். மகரம் வந்து இந்த கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பாங்களோ அதை தளர்த்துக்கணும். அதே மாதிரி மிதுனம் வந்து பொறுப்பற்ற போக்கு இருக்கும், விளையாட்டுத்தனமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். ஸோ மகரம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடாது, இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு கொடுத்து போகணும். மிதுனம் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டப்பில் இருக்கணும், அதுவும் பொறுப்பாக இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒத்து போகும். ஸோ ரெண்டு பேத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னென்னா, மகரம் வந்து ரொம்ப தீவிரமாக நிலைப்புத்தன்மையாக இருப்பாங்க, மிதுனம் வந்து விளையாட்டுத்தன்மையாக பொறுப்பற்று இருப்பாங்க. ஸோ இதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. ரைட் நேயர்களே, இப்போ வந்து நம்ம மற்ற உறவு முறைகள் எப்படி இருக்குது, நட்சத்திர பொருத்தம் இதெல்லாம் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். தனிப்பட்ட முறையில் படுத்திட்டோம்னா மிதுனம் வந்து தான் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க, தன்னால் தான் முடியும், ஒரு காரியம் தன்னால் தான் முடியும், நான் தான் முடித்தேன் அப்படின்னு ரொம்ப ஆட்டம் ஓட்டம் போடுவாங்க. அதுமாதிரி கலை உணர்வு அதிகமாக இருக்கும். சரியா? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கும், எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சரியா? இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், கைவினை, கைத்தொழில் இதில் ஏதோ ஒன்றில் வந்து கில்லாடியாக இருப்பாங்க, அதை வச்சு சக்ஸஸ் ஆகி மேலே போயிட்டே இருப்பாங்க. மகரம் வந்து என்ன, கர்மம் தான், எந்த காரியத்தை கொடுத்தாலும் சரி அதை உழுதுகிட்டே இருப்பாங்க. அகலமாக உழுவுறாங்களோ இல்லையோ ஆழமாக உழுவாங்க. ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு நூல்கண்டை சுற்றுப்பானா சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க மகரம், அது முடிகிற வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. சரியா? எந்த ஒரு தொழில் கொடுத்தாலும் சரி அதை நேர்த்தியாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதை விட்டு வெளியவே போக மாட்டாங்க. ஆனால் மிதுனம் அப்படி கிடையாது, பலதரப்பட்ட வேலையை பார்த்துட்டு ஓரளவு வந்து கொஞ்சம் மேதாவித்தனமாக தான் இருப்பாங்க. அடுத்து வந்து பணப்புழக்கம், குடும்பம், ஆரம்ப கல்வி இதில் வந்து ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க. சரியா? ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. மிதுனம் வந்து படிப்பில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க, ஆரம்ப கல்வியில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க, நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மகரம் அப்படி கிடையாது, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் ஆரம்ப கல்வி படித்தாலுமே தெய்வத்தின் மேலே நம்பிக்கை போட்டுருவாங்க, கடவுள் பக்தி ரொம்பயாக இருக்கும். எக்ஸாம் போனால் கூட விளையாட கும்பிட்டு தான் போவாங்க. மகர ராசிக்காரங்க எக்ஸாம் எழுத போனாலுமே ரொம்ப ஆலய வழிபாடு, கோயிலுக்கு போய்ட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு ஏதோ நெத்தியில் குங்குமம் பூசிட்டு தான் சாமி எக்ஸாம் போவாங்க. இறை வழிபாடு அதிகமாக இருக்கும். சரியா? படிப்பிலும் சரி, சம்பாத்தியத்திலும் சரி, தெய்வத்தை நம்புவாங்க. தெய்வம்னு ஒன்று இருக்குது, தெய்வம் தான் நம்மளை வழிபடுத்துது அப்படின்னு நினைப்பாங்க. மிதுனம் வந்து அறிவை நம்புவோம் ரொம்ப. சரியா? அறிவு, தன் மேலே உள்ள நம்பிக்கையை நம்புவாங்க. அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு அம்சம். சரியா? பொழுதுபோக்கு அம்சத்தில் வந்து மிதுனம் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க, தீவிரமாக இருப்பாங்க. பொழுதுபோக்கு இவங்களுக்கு இருக்கணும், வாரத்தில் 2 நாளாச்சும் வீட்டை விட்டு வெளியே போய் பீச்சு, பார்க்கு எங்கிட்டனாச்சும் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. மகரம் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க, அன்றைக்கி வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் வேலை பார்ப்பாங்க. என்டர்டெயின்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு இவங்களுக்கு பிடிக்காது, ஏதோ பிடிச்சதை மட்டும் பார்ப்பாங்க வெளியே. மற்றபடி இவங்க வந்து மகரம் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் தன்னை ஈடுபடுத்திக்க மாட்டேங்காங்க. அப்படி சினிமா தேட்டரில் போய் படம் பார்த்தாலுமே வேலை ரீதியாக தான் நினச்சிட்டு இருப்பாங்க. எந்த காரியத்தில் இவங்க இருக்கிறாங்களோ அந்த கடமையை தான் நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, தன்னை வந்து ஈஸியாக வந்து எக்ஸீட் ஆக மாட்டாங்க. எந்த ஒரு இதுலையுமே வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சியிலையும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, தன்னை வந்து வெளிப்படுத்திக்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு கரெக்டாக இருப்பாங்க மகரம். ஸோ இந்த இதில் வந்து ரெண்டு பேத்துக்குமே நிறைய வித்தியாசப்படுவாங்க. அடுத்து வந்து குடும்ப உறவு, குடும்ப கௌரவம் இதில் வந்து மகரம் ரொம்ப ஒரு ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. குடும்ப உறவு விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம குடும்ப பேர், குடும்பம் அதில் வந்து ரொம்ப இருப்பாங்க. பாரம்பரியம், இணக்கம், நட்பு, சொந்த பந்தம், அக்கம் பக்கம், வேண்டியவர்கள், ரிலேஷன்ஷிப், இதனுடைய மதம், ஜாதி, உணர்வு இதில் ரொம்ப மகரம் வந்து பாண்டிங்காக இருக்கும். மிதுனம் அப்படி கிடையாது, பார்த்தா வாங்க அப்படிம்பாங்க, மற்ற நேரம் மறந்துடுவாங்க. சரியா? அதில் டிஸ்டன்ஸன் மெயின்டைன் பண்ணுவாங்க. சரியா? அதை வெறுக்கவும் மாட்டாங்க, ரொம்ப வாடி அணைச்சிக்கவும் மாட்டாங்க. வேண்டிய நேரத்தில் தேவையானதை வச்சுக்கிறவங்க. தேவைக்கு மட்டும் மிதுனம் இருக்கும். அக்கம் பக்கமாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, மற்றபடி இணக்கமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மிதுனம் வந்து தேவைக்கு தான் இருப்பாங்க. சரியா? இட்லிக்கு சட்னி அப்படின்னு தான் இருப்பாங்க. மகரம் அப்படி கிடையாது, இட்லிக்கு சட்னி, சாம்பார் எல்லாத்தையும் போட்டு அடித்து கலப்புவாங்க. சரியா? மகரத்தோடைய இது வேறு, மிதுனத்தோடைய இது இதில் ரொம்ப வித்தியாசப்படும். அடுத்து வந்து அதிர்ஷ்டம். சரியா? மகரம் வந்து அதிர்ஷ்டத்தை ரொம்ப நம்ப மாட்டாங்க.
காரியம் தான் முக்கியம், உழைப்பு தான் எனக்கு ஊதியம், நான் உழைச்சாதான் எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த அளவுக்கு நான் வேலை பார்க்குறோன்னா அதான் எனக்கு அதிர்ஷ்டம் நினைப்பாங்க. 6 மணி வரைக்கும் வேலை பார்த்தோம்னா எனக்கு 1000 ரூபா கிடைக்கும், கூட 2 மணி நேரம் வேலை பார்த்தோன்னா 200 சேர்த்து கிடைக்கும், 1200 கிடைக்கும். அதனால் இவங்க வந்து உழைப்பின் மேலே தான் அதிர்ஷ்டத்தை வைப்பாங்க. ஆனால் மிதுனம் அப்படி கிடையாது, அதிர்ஷ்டத்து மேலே ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க. அதிர்ஷ்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். ஸோ அதிர்ஷ்டத்தில் பார்க்கும்போது மகரத்தை காட்டிலும் மிதுனம் வந்து அதிர்ஷ்டத்தில் வந்து ரொம்ப சைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய கதவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை வந்து அவங்கள ரொம்ப வாரி அனுப்பா. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா மகரத்தை காட்டிலும் மிதுன ராசிக்காரங்க வந்து அதிர்ஷ்டத்தின் மூலியமாக வாழ்க்கையை நல்லா செட்டில் பண்ணிடுவாங்க, ரொம்ப லாபம் அடைவாங்க. சரியா? மிதுனம் அப்படி கிடையாது. அதிர்ஷ்டம் வந்து மிதுனத்தை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். சரியா? அடுத்து வந்து உத்தியோகம், காரியம், இதிலெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செய்வினை, இதில் பார்த்தோம்னா மிதுனம் உத்தியோகத்தை வந்து ஒரு காரியமாக எடுத்து செய்வாங்க. வேலை முடிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு போகிறேன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் மகரம் அப்படி கிடையாது. உத்தியோகத்தில் வந்து ரொம்ப கிடப்பாங்க, தன்னை மறந்து வேலை பார்ப்பாங்க, அதில் ரொம்ப அடிக்ட் ஆயிடுவாங்க. ஸோ உத்தியோகம், அந்த உறவு முறையில் வந்து இவங்க வந்து ரொம்ப மகரம் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அதுபோக வந்து கடன் நோய் எதிரி, அதில் எடுத்துகிட்டோம்னா வந்து மகரம் வந்து அதில் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். சரியா? உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் சரி, மற்ற என்ன சொல்கிறது, கடன் வாங்கி கொடுக்கறது, எதிர்ப்புகள், இதில் வந்து மகரம் வந்து கொஞ்சம் ஈஸியாக போய் லாக் ஆகிடுவாங்க. ஆனால் மிதுனம் அப்படி கிடையாது, காரியத்தை வச்சு தான் இது செய்வாங்க, காரியவாதியாக இருப்பாங்க. தேவையில்லையா, இது செய்யவே வேண்டாமா, கடனாக இருந்தாலும் சரி, எதிராளியாக இருந்தாலும் சரி, உடல்நல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு உதவுறாக இருந்தாலும் சரி, ரொம்ப அதில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. மகரம் அப்படி கிடையாது, தனக்கு முடியாமல் இருந்தாலும் மற்றவனுக்கு போய் உதவி பண்ணுவாங்க, தான் உடல்நல மோசமாக இருந்தாலும் மற்றவனுக்கு போய் உதவி பண்ணுவாங்க. மிதுனம் அப்படி இருக்காது, கொஞ்சம் எல்லாத்துலேயுமே யோசனை பண்ணி தான் செய்வாங்க. அதுபோக தாய்மாமன் உறவு வந்து மகரத்துக்கு வந்து ஓரளவு இருக்கும். சரியா? இவங்க மகரம் வந்து தாய்மாமன் உறவை ரொம்ப மெச்சிக்கிடுவாங்க. மகர ராசி நேயர்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு தாய்மாமன் இருந்தாங்கன்னா அதை வந்து ரொம்ப செய்வாங்க. தன்னோட அக்கா, தங்கச்சி, பிள்ளைங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த தாய்மாமன் உறவை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்லா செய்வாங்க. மிதுனம் அப்படி இருக்காது. சரியா? காரியத்துக்கு மட்டும் செய்வாங்க, ஏதோ ஒரு விசேஷம்னா அன்றைக்கி மட்டும் போய் செஞ்சுட்டு வருவாங்க இல்லையா, பெருசாக அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. சரியா? அந்த தாய்மாமன் உறவு அப்படிங்கிறத வந்து மிதுனம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. மகரம் அப்படி கிடையாது. அந்த தாய்மாமன், நான் ஒரு தாய்மாமன் அப்படி சொல்லுறதில் பெருமைப்பட்டுக்குருவாங்க. தன்னோட தங்கச்சி பிள்ளைக்கோ அக்கா பிள்ளைகளுக்கோ அந்த உறவை ரொம்ப தீவிரப்படுத்தி செய்வாங்க. அடுத்து திருமணம், இது ரொம்ப முக்கியம். திருமண உறவு தான் ரொம்ப முக்கியம். கலஸ்தரம், திருமணம், இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 2 பேருக்கும் ஒத்து போயிடும். சரியா? 2 பேர்த்துக்கும் திருமண உறவு நல்லா தான் இருக்கும். இருப்பினும் வந்து மகரம் ஒரு ஆசாபாசமாக தாயுள்ளத்தோடு இருப்பாங்க, இணக்கமாக இருப்பாங்க. குடும்ப விஷயம் வெளியே போகக்கூடாதுன்னு மகரம் நினைக்கும். மிதுனம் அப்படி கிடையாது, அதில் கொஞ்சம் பந்தா பண்ண ஆர்ப்பாட்டம் பண்ணோம். சரியா? அதை வந்து அது மூலிமா ஏதோ காரியம் சாதிக்கலாமா அப்படின்னு அதில் கொஞ்சம் ஆர்ப்பாட்டம், என்ன சொல்கிறது, அதை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எஸ், அருமையான வார்த்தைனா செலிப்ரேட் பண்ணுவாங்க. குடும்ப உறவை வந்து மிதுனம் செலிப்ரேட் பண்ணோம். மகரம் அப்படி கிடையாது, நெருப்பாக இருந்தாலும் அடுப்புக்குள்ளே தான் எரியணும், நம்ம வீட்டு சந்தோஷம் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, எதாக இருந்தாலும் சரி, இன்பமோ துன்பமோ ஏற்றமோ இறக்கமோ வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு மகரம் நினைப்பாங்க. மிதுனம் வந்து அதை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணோம். மற்றபடி குடும்ப உறவில் வந்து 2 பேருமே ஓரளவு ஒத்து போயிடுவாங்க. தாம்பத்தியம் வந்து 2 பேர்த்துக்குமே ஓரளவு இணக்கமாக போயிடும். சரியா? தாம்பத்தியம் கணவன் உறவு வந்து ஓரளவு இணக்கமாக போயிடும். அடுத்து வந்து உடல் உபாதைகள், தேவையில்லாத விஷயங்கள், திடீர்னு நடக்கிற சில விஷயங்கள், சரி, எதிர்பாராத சம்பவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பேர்த்துக்குமே நல்லா இருக்காது. சரி, 2 பேர்த்துக்கும் நல்லா இருக்காது. இதில் மகரம் ஓரளவு பரவாயில்ல. எதனாச்சும் உடல் நல்ல முடியல, இப்போ மகரம் மிதுனம் உடல் நல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, மகரத்துக்கு உடல் நல்ல முடியலைன்னா டக்குன்னு வெளியே வந்துடுவாங்க, 1 நாள் 2 நாளில் வெளியே வந்துடுவாங்க. ஆனால் மிதுனம் கிடையாது, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. மிதுனத்துக்கு அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். நோய் நொடி, உடல்நல பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகள், சரியா, தேவையில்லாத நடக்கிற சம்பவங்கள், இதெல்லாம் மிதுனத்துக்கு வந்து தேவையில்லாமல் நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அது ஒரு மனிதனுக்கு திடீர் சம்பவங்களாக நடக்கும். வாழ்க்கையில் எதிர்பாராத சில துன்பங்கள் வரும், எதிர்பாராத சில சம்பவங்கள், தங்கு தடைகள், காரிய விக்னங்கள், இதெல்லாம் வரும்போது 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா மகரம் வந்து சீக்கிரம் அதில் ரிக்கவரி ஆயிரும், டக்குன்னு அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆனால் மிதுனம் அப்படி கிடையாது, அதில் உழண்டு போயிடுவாங்க, ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, ரொம்ப பின்தங்கி இருந்து ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா, மகரம் வந்து இந்த விஷயத்தில் குதிரை மாதிரி இருக்கும். குதிரை கீழே விழுந்துச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சிடும். ஆனால் மிதுனம் வந்து யானை மாதிரி உடனே எந்திக்க முடியாது. எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் சரி, ஒரு டிப்ரெஷன் ஆகி விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து அவங்கள எந்திக்கவே முடியாது. மகரம் டக்குன்னு திரும்பிடும், இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடும். 1 நாள் 2 நாள் இருக்கும், டக்குன்னு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடும். ஆனால் மிதுனம் அப்படி இருக்க முடியாது. சில இழப்புகள் வந்துச்சுன்னா மிதுனம் அதுலேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இது வந்து 2 பேர்த்துக்குமே இருக்கும். இவங்க இப்படிப்பட்டவர்கள் சில விஷயத்தில் ஒத்து போனாங்கன்னா முரண்படாதான் இருக்கும்.
அடுத்து வந்து பேரு புகழ் அந்தஸ்து, சமுதாயத்தில் அடைகிற வெற்றி, பாப்புலாரிட்டி, பெனிஃபிட்டு, ப்ராஃபிட்டு, மாசு லெவலில் காட்டுறது 2 பேத்துக்கு நல்லாயிருக்கும். சரியா, 2 பேத்துக்கு நல்லாயிருக்கும். இருப்பினும் மகரம் வந்து குடும்பத்தோடு வச்சுக்கிறோம். மகர ராசி நேயர்கள் வந்து எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தோடு வச்சுக்கிடுவாங்க. குடும்பத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க. தான் குடும்பத்துக்கூடே கொண்டாடிடுவாங்க. ஒரு தீபாவளி அப்படி இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்ககிட்டே ஸ்பரிசமாக இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதை அப்படியே முடிச்சுட்டு தீபாவளி அன்றைக்கி ட்ரெஸ்ஸிங்ஸ் போட்டுக்கிட்டு வீட்டிலே சாமி முடிட்டு டிவியை பார்த்துட்டு அப்படியே தீபாவளி முடிச்சிருவாங்க. மிதுனம் அப்படி கிடையாது. அப்படியே ஊரை கூட்டிகிட்டு வரும். சரியா, ஒன்று இவங்க நண்பர்கள் வீட்டு போவாங்க, இல்லைனா நண்பர்கள் இவங்களை தேடி வருவாங்க. ஸோ அந்த இதில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப இருப்பாங்க. ஏன்னா புதனுடைய வீடு அல்லவா, புதன் வந்து பொதுவாக நட்புக்குள்ள கிரகம், அது புதனுடைய ஞான வீடு. அதனால் நட்பை வந்து ரொம்ப ஒரு வலை வீசுவாங்க. நட்புக்கு வந்து ரொம்ப ஒரு இடம் கொடுப்பாங்க. எதனாச்சும் திருவிழா ஃபங்க்ஷன்னா நட்புக்கு ரொம்ப இடம் கொடுப்பாங்க, ரொம்ப கொடுத்த கூட்டுவாங்க. மகரம் அப்படி கிடையாது. குடும்ப குத்து வழக்காக வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கும். சரியா, அணையா விளக்கு. மகரம் என்றைக்குமே ஒரு அணையா விளக்கு தான். பிறருக்கு ஒளி கொடுக்குறதுல வந்து மகரம் வந்து ரொம்ப சேக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. சரியா, குடும்பத்திலே தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. குடும்ப பொறுப்பு அதிகம் உள்ளவர்கள் மகர ராசினியர்கள். மிதுனம் அப்படி இல்லை. மிதுனம் வந்து வெளிவட்டார தொடர்புலேயும் நிறைய லிங்கில் இருக்கும். அடுத்து வந்து காரியம் கர்மம். மகரம் வந்து காரியம் கர்மத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா, கடமைமே கண்ணானார் அப்படின்னு கர்ம வீரர் காமராஜர் மாதிரி கடமையில் ரொம்ப கண்ணியமாக இருப்பாங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருப்பாங்க. மிதுனம் வந்து எப்படின்னா காரியமாக இருப்பாங்க. சரியா, காரியமாக இருப்பாங்க. காரியத்துக்கு ஒரு வேலையை செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு காரியம் வச்சுன்னா விழுந்து செய்வாங்க, மற்றபடி போட்டுட்டு போயிடுவாங்க. சரியா, அவசரத்துக்கு உதவி பண்ண மாட்டாங்க. என்ன தான் ஒரு காரியத்தை சொன்னாலுமே அதில் அசால்ட்டாக தான் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை உள்வாங்கிறதுல வந்து மிதுன ராசி அந்த அளவுக்கு கெட்டிக்காரனாக இருக்க மாட்டாங்க. அப்சர்வேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லி இந்த காரியத்தை செய்யணும், அதில் ஏதோ ஒரு சொதப்பல் பண்ணுவாங்க. அதில் ஏதோ வந்து ஃபுல்ஃபில் இருக்காது. மகர ராசிக்காரங்க செய்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோம், மகர ராசிக்கும் சொல்கிறோம், மிதுன ராசிக்கும் சொல்கிறோம். மகர ராசி நம்ம சொல்கிறதுல வந்து 180% கரெக்டாக பண்ணிடுவாங்க. மிதுனம் வந்து 160% தான் பண்ணுவாங்க. அதில் சொதப்பிடுவாங்க. சரியா, அவ்வளோதான் அவங்களோட ஹேரிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அசால்ட்டுத்தனம் இருக்கும். என்னென்னா அது காரணம்னா இவன் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு ஒரு மெத்தனை போக்கு நிறையா இருக்கும். மேம்போக்கு மெத்தனை போக்கு இருக்கும். மகரம் அப்படி கிடையாது. மகரம் ரொம்ப கையை கட்டி காலை கட்டி ரொம்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அப்படியே உள்வாங்கிட்டு அதை கரெக்டாக மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நல்லா செய்யணுமோ அதுக்கு மெருகேற்றணுமோ, அந்த காரியத்துக்கு மெருகேற்றணுமோ அதை மெருகேற்றுவாங்க. மிதுனம் வந்து மேம்போக்காக இருப்பாங்க. இதுதான் உங்களுடைய கமிட்மெண்ட். காரியம் தொழில் எதாக இருந்தாலும் சரி. சரியா, அதில் வந்து 2 பேத்துக்கும் இப்படி தான் போகும். இதில் சில பேருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு என் மேலே கோவப்படலாம். நான் வந்து இது பொதுவாக தான் சொல்கிறேன். ஆனால் சில லக்கண ரீதியாக மாறுபடும். அதை வந்து பின்னாடி சொல்கிறேன் நான். சரியா, இது வந்து ஒரு பொதுவான அப்சர்வேஷன் தான். சரியா, இன்றைக்கி மிதுனத்தில் கோடி பேர் இருப்பாங்க, மகர ராசியில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தராக தனித்தனியாக பிரித்து சொல்ல முடியாது. பட் இருப்பினும் என் குடும்பத்தில் மிதுனமும் மகரமும் இருக்குது. சரியா, அது என் ரத்த உறவுகளும் இருக்கிறதுனால சில விஷயங்களை நான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்து தான் பேசுவேன். மேக்ஸிமம் நான் ப்ராக்டிக்கலாக பார்ப்பேன். ஏன்னா நம்ம குடும்பத்திலையும் நண்பர்கள் வட்டாரத்திலையும் எல்லா ராசிலையும் இருக்கிறாங்க. 12 ராசியில் ஏதோ ஒரு ராசியில் இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்மளோட கோஆர்டினேஷன் எப்படி இருக்குது, அவங்க நம்மளை எப்படி எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபிசிக்கலாக பார்ப்பேன். நான் ஃபிசிக்கலாகவும் பார்ப்பேன், ப்ராக்டிக்கலாகவும் பார்ப்பேன். சரியா, ஃபிசிக்கலாக உள்ளது வந்து அவங்களுக்கு நமக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பு. ப்ராக்டிக்கலானா எப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை வந்து நம்ம வாழ்க்கை கூட எந்த அளவில் ஒத்து போகுது, இதெல்லாம் நான் பார்த்து தான் வீடியோ போடுவேன். ஓகே நேயர்களே. அடுத்து வந்து லாபம், ப்ராஃபிட். சரியா, லாபம் ப்ராஃபிட்டு, பெரிய வெற்றி, இதெல்லாம் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், மகரம் வந்து அந்த அளவுக்குலாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் பெருசாக சம்பாதிக்கணும், பெருசாக வெற்றி பெறணும், பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. என்னுடைய கடமையை நான் முடிச்சுட்டா போதும். நான் ஒரு மனுஷன், ஒரு தாய் தப்பனுக்கு குழந்தையாக பிறந்தேன், எங்கள் அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன், நல்லா படித்தேன், வேலைக்கு போனேன், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினேன், 2 குழந்தைய பெற்றேன், 2 குழந்தையும் கட்டி கொடுத்துட்டேன், நிம்மதியாக இருக்கேன்ப்பா. கடவுள் புண்ணியத்தில் கைகால் சுகத்தோடு நான் நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும், என் காலத்தை முடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு மகர ராசினியர்கள் ஆழமாக நினைப்பாங்க. இதைத்தான் வாழ்க்கையில் வந்து ரொம்பையும் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பெருசாலாம் இவங்க வந்து திட்டமிடலாம் இவங்ககிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கும். பெருசாலாம் போகணும், பெரிய லெவலுக்கு போய் ரீச் ஆன வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் மிதுனம் அப்படி கிடையாது. ரொம்ப அதிர்ஷ்டத்தை நம்பி பெரிய லெவலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. சரியா, பெரிய பேர் புகழ் எடுக்கணும், பெரிய மாசாக போகணும், நம்மளை ஊர் உலகம் பேசணும், நம்ம காலத்துக்கு பின்னாடி நம்ம பேர் நிற்கணும் அப்படின்னு மிதுனத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும். சரியா, காலம் கடந்து தன்னோட பேர் நிற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மகரத்துக்கு அது கிடையாது. சரியா, மகரம் வந்து தன்னை சார்ந்தவர் நல்லா இருக்கணும், கடமையாக முடிச்சுட்டேன், நிம்மதியாக இருக்கேன்ப்பா, மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்து வந்து வள்ளல் தன்மை, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறது. சரியா, இதில் வந்து மகரம் வந்து பீட் பண்ணும். மற்றவங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க, தாங்கிட்ட இருக்குன்னா ஈஸியாக கொடுத்துருவாங்க, வள்ளல் தன்மை இருக்கும். சரி, பிறர் கொடுக்குறதே பெருமையாக நினச்சி வாழ்வாங்க. மிதுனமும் அப்படி இருக்கும். மிதுனமும் வந்து ஓரளவு
செய்வாங்க. ஆனால் குடும்ப ரீதியாக தான் செய்வாங்க. குடும்பத்துக்குள்ளே தான் கொடுத்து உதவுவாங்க. வெளியாளுக்கெல்லாம் மிதுனம் கொடுத்து உதவ மாட்டாங்க. குடும்பம் தெரிந்தவர்கள் அறிந்தவர்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. மற்றவங்களுக்குலாம் அந்தளவு கொடுத்து விட மாட்டாங்க. ஆனால் மகரம் அப்படி கிடையாது. அப்படியே ஓரளவு கையில் காசு இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் டக்குன்னு கொடுத்துருவாங்க. சரியா, புது வெளியில் இருந்தால் கூட டக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து நல்லா ஆர்வம் காட்டுவாங்க. அதுபோக அயன சயன போகம் அப்படி எடுத்துட்டோம்னாலும் நல்லா தான் இருக்கும். மகரத்துக்கு வந்து நல்லா தான் இருக்கும். மகரமும் மிதுனம் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தாங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கை ஓரளவு நல்லா தான் இருக்கும். சரியா, தாம்பத்திய வாழ்க்கை வந்து 2 பேத்துக்குமே வந்து நல்ல சந்தோஷமாக தான் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே, இதில் வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து மகரம் நல்லா சந்தோஷமாக அனுபவிப்பாங்க. கணவன் மனைவி இருந்தாலுமே மகரம் வந்து அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷத்தை அனுப்பிப்பாங்க. மிதுனம் வந்து கொஞ்சம் அந்த தேவைக்கு மட்டும்தான் இருக்கும். சரியா, அவங்க தேவையை நம்ம பூர்த்தி பண்ணணும்னு நினச்சிட்டு தான் அந்த சந்தோஷத்தில் ஈடுபடுவாங்க, வழியே பரிபூர்ணமாக ஈடுபட மாட்டாங்க. ஆனால் மகரம் வந்து பரிபூர்ணமாக ஈடுபடுவாங்க. பரிபூர்ணமாக ஈடுபட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க. நல்லபடியாக அதை மிச்சிக்கிடுவாங்க. தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அயன சயன போகம், தூங்குறது, எந்திக்கிறது, கணவன் மனைவி உறவில் இருக்கிறது. அதுபோக வந்து மற்ற விஷயத்துலேயும் சரி. சரியா, அலைச்சல் திருச்சல் விரயம் செலவு பண்ணுறது, இதில் எல்லாத்துலேயுமே மிதுனத்தை காட்டிலும் மகரம் வந்து ஒரு எக்ஸைடாக இருப்பாங்க. இப்போ எக்ஸைடுன்னா என்ன, நல்லா வெளியே வந்து செய்வாங்க. எதுவுமே எலாபரேட்டாக நல்லா செய்வாங்க. மிதுனம் செய்வாங்க, இருந்தாலும் வட்டம் போட்டு தான் செய்வாங்க. வட்டம் போட்டு தான் வாழ்வாங்க. பொதுவாக ஒரே வாரத்தில் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மிதுனம் வந்து வட்டம் போட்டு வாழ்வாங்க. மகரம் வந்து வாழ்க்கையே ஒரு வட்டமாக்கிடுவாங்க. சரியா, ஓகே நேயர்களே. இப்போ வந்து சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, சில லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து நல்லபடியாக இருப்பாங்க. நீங்கள் இதில் வந்து சில ஒற்றுமையும் சொல்லியிருக்கிறேன், வேற்றுமையும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் மிதுனம் மகரம் இந்த 2 ராசியில் பிறந்தவங்க சில லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல கோயின்சைட் ஆகும். அது எந்த ராசியில் பிறந்தாலும் சரி இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கணும். துலா லக்கணம் நல்லா இருக்கும். துலா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து தனுசு லக்கணம், மீன லக்கணம், ரிஷப லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. சரி, மற்றவங்களை காட்டிலும் நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இயற்கை ஒத்துப்போகும். லக்கணங்கிறது வந்து உயிர் ஆத்மா ஜீவன், மனப்பூர்வமாக இதயபூர்வமாக இருப்பாங்க. சரியா, எப்படி இருந்தாலுமே என்ன பிரிவினை வந்தாலுமே என்ன பிரச்சனை வந்தாலுமே மனசால் நினைப்பாங்க, நீ இல்லாத உலகத்திலேயே நிம்மதி இல்லை அப்படின்னு இருப்பாங்க. என்ன தான் பிரிஞ்சிருந்தாலுமே உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஏக்கதாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த துலா லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், ரிஷப லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மகர ராசியாக இருந்தாலும் சரி, மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஒரு உறவில் இருந்தாங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. அதில் அந்த மற்றதெல்லாம் இருக்குது, அதை கூட சொல்லலாம். ஆனால் வீடியோ லென்த் அதிகமாக இருக்கும். அப்படி தொட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ லக்கணத்துக்கு ஜென்ரலாக சொல்லிடுறேன். அந்த லக்கணத்திலையும் சில கேரக்டர் சொல்லலாம், சில குணாதிசயங்களை சொல்லலாம். அது ரொம்ப வேண்டாம். சரியா, அது வந்து நீட்டிக்கிட்டே போகும். சில லக்கணம் ஒத்து போகாது. மிதுனத்துக்கும் மகரத்துக்கும் ஒத்து போகாத லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சத்துருவாக இருப்பாங்க, கீரிபாவமாக இருப்பாங்க, எதிரிகளாக இருப்பாங்க. அது என்ன லக்கணம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிகம், மிதுனம், மகரம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்த மகர மிதுன ராசினியர்கள் ரொம்ப விரோதிகளாக இருப்பாங்க. ரொம்ப விரோத மனப்பான்மையில் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஏதோ ஒரு இதில் வந்து இவங்க வந்து இதாகிட்டே இருப்பாங்க, இரிட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க, எரிச்சல் பட்டுகிட்டே இருப்பாங்க. அதாவது விருச்சிகம், மிதுனம், மகரம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து மிதுன ராசி மகர ராசியில் இருந்தாலுமே அந்தளவுக்கு பரஸ்பரமாக இருக்காது. வேறு வழி இல்லை, ரத்த உறவு தவிர்க்க முடியலைன்னா அதுக்காக வாழ்வாங்க. சரியா, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கம்பல்சரியாக வாழ்ந்தே ஆகணும், ஒரு வழியே இல்லை அப்படின்னு தான் வாழ்வாங்க. வழியே பொது வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து போகாது. இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்க மகரம் மிதுனத்தில் இருந்து ஒரு ஃபேக்ட்ரியிலையோ இல்லைன்னா ஒரு கம்பெனிலையோ வேலை பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், சண்டையை போட்டு வெளியே வந்துடுவாங்க, ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, அம்மா அப்பாவாக இருக்கிறாங்க, தாய் தப்பனாக இருக்கிறாங்க, பெத்த பிள்ளையாக இருக்குன்னா வேறு வழி இல்லை, என் பிள்ளை என்னை விட்டு பிள்ளையை வெறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இதில் தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே கான்ட்ரவர்சி நிறைய வரும், கருத்து வேறுபாடு இருக்கும், பேச்சை கேட்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை வந்து அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்க, செஞ்சுட்டு தான் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து மகர ராசி, உங்கள் பிள்ளை வந்து மிதுன ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு காரியத்தை தாப்பங்கிட்ட சொல்லாது. தாப்பங்கிட்ட சொல்லாமல் ஒரு காரியத்தை முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் சொல்லுவாங்க. இந்த அமைப்பு இருக்கும், இது இந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கும், இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் மிதுனம் மகரத்துக்கு வந்து விருச்சிக லக்கணம், மிதுன லக்கணம், மகர லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க ஆகவே மாட்டாங்க. மற்ற லக்கணம் சுமாராக போகும். மேச லக்கணம் ஓரளவு நியூட்ரலாக இருக்கும். சரியா, மேச லக்கணம் வந்து ஓரளவு நியூட்ரலாக இருக்கும். கடக லக்கணம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கு பாதி போகும், குடும்ப உறவில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் செலவில் வீண் செலவு விரயம் அப்படி போயிட்டுருக்கும். சிம்ம லக்கணம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சரியா, மிதுன ராசியில் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவனுக்கும் மகர ராசிக்காரனுக்கும் ஒத்தே போகாது. ஆனால் லாப ரீதியாக ஒத்து போவாங்க. சரியா, ஏதோ ஒரு வாழ்ந்தே ஆகணும் அதில் ஒத்து போவாங்க. கும்ப லக்கணம் ஓரளவு பரவாயில்ல. சரியா, கும்ப லக்கணம் ராசியாதிபதி ஒன்றா இருக்கிறதுனால, லக்கணாதிபதி ராசியாதிபதி ஒன்றா இருக்கிறதுனால ஓரளவு ஒத்து போவாங்க. ஸோ
மோசமானது வந்து அந்த 3 லக்கணம் தான். விருச்சிகம், மகரம், மிதுனம், இந்த 3 லக்கணம் ஒத்தே போகாது. மற்ற 4 லக்கணம் நியூட்ரலாக போகும். நல்லா இருக்கிற லக்கணம் 5 லக்கணம்: துலாம், தனுசு, மீனம், ரிஷபம், கன்னி. இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்க மிதுன ராசி, மகர ராசியில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. ஓகே நேயர்களே, இப்போ நட்சத்திர பொருத்தத்துக்கு வருவோம். இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சரியா, நட்சத்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்தை சொல்லிடுறேன். சார் நாங்கள் வந்து இப்படி இருக்கோம் சார், வேறு வழி இல்லை, மகரம் மிதுனம் சேர்ந்து தான் வாழ்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது, நாங்கள் யாரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, பொதுவாக உங்களுக்கு ஒரு தசாபுத்தி நடக்கும். மகரத்துக்கு வந்து எப்படி நடக்கும்? செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி மகா திசை இப்படித்தான் நடக்கும். மகர ராசியில் மத்தியம வயசில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை இப்படித்தான் நடக்கும். மிதுன ராசியில் வந்து எப்படி நடக்கும்னா, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கிட்டத்தட்ட தசாபுத்தி வந்து இவங்களுக்கு ஓரளவு ஈவனாக, ஓரளவு ஒத்து போய் தான் வரும். கிட்ட நேராக போட்டு ஒரே மாதிரி தான் போகும். சரியா, மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கும் மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கும் தசாபுத்தி வந்து ஒரே ஆர்டரில் தான் வரும் கிட்டத்தட்ட. சரியா, இப்போ மகர ராசியில் வந்து ஒரு தகப்பன் இருக்கிறாருன்னா, மிதுன ராசியில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தசாபுத்தி முன்ன பின்ன இருக்கும். இவருக்கு வந்து குரு திசை நடந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கும் குரு திசை நடக்கும். இவருக்கு வந்து சனி திசை நடக்குன்னா அது குரு திசை நடக்கும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கும். இதில் இந்த தசாபுத்தியில் வந்து சில கான்ட்ராவர்ஷன்லாம் வரும். அப்படி பார்க்கும்போது வந்து மகர ராசியில் வந்து ராகு திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். மகர ராசிக்காரங்களுக்கு ராகு திசை நடக்கும்போது மிதுன ராசி நேயர்கள் வந்து நல்லா ஒத்து போவாங்க. மகர ராசிக்கு ராகு திசை நடக்கும்போது மிதுன ராசி நல்லா ஒத்து போவாங்க. மகர ராசிக்கு சனி திசை நடக்கும்போது மிதுன ராசி அந்த அளவுக்கு ஒத்து போக மாட்டாங்க. மகர ராசிக்கு வந்து குரு திசை நடக்கும்போது மிதுன ராசி நல்லா ஒத்து போவாங்க. சரியா, மகர ராசிக்கு செவ்வாய் திசை நடக்கும். ஆனால் மகர ராசிக்கு செவ்வாய் திசை வந்து கொஞ்சம் வயசுலேயே நடந்துடும். அதனால் செவ்வாய் திசையை கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போ மிதுன ராசி எடுத்துக்கிறோம். மிதுன ராசிக்கு வந்து ராகு திசை நடக்கு, மகரம் ஒத்து போகாது. சரியா, மகரம் ஒத்து போகாது. மிதுன ராசிக்கு வந்து குரு திசை நடக்கு, மகரம் ஒத்து போகாது. மிதுன ராசிக்கு சனி திசை நடக்கு, மகரம் நல்லா ஒத்து போகும். மிதுன ராசி நேயர்கள் சனி திசை நடக்கும்போது மகர ராசி நேயர்கள் வந்து மிதுன ராசி நேயர்கள் மேலே ரொம்ப ஆசபாசமாக இருப்பாங்க. அதேமாதிரி மிதுன ராசிக்கு வந்து புதன் திசை நடக்குது, மகர ராசி வந்து 150% ஒத்து போவாங்க. இவ்வளோ தான் நடக்கும். அதுக்கு மேலே வயசாயிரும். வயசானவங்களுக்குலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே நேயர்களே, இப்போ வந்து இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னா அதை சொல்கிறேன் நான். சார் நாங்கள் இந்த மகர ராசி மிதுன ராசியில் இருக்கிறோம், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் எங்கள் பிரச்சனை தீரும், குடும்ப உறவில் ஏதோ ஒரு உறவு அப்படின்னா திங்கக்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். சரியா, எத்தனையோ வழிபாடு இருக்குது. இந்த ஒரு உறவுக்காக வந்து திங்கக்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். திங்கக்கிழமை என்ன பண்ணுங்கன்னா, காகத்துக்கு வந்து பச்சரி சாதம் கொடுங்க. காகத்துக்கு வந்து பச்சரி சாதத்தில் தயிர் ஊற்றி கொடுங்க. சரியா, காகத்துக்கு திங்கக்கிழமை பச்சரி சாதத்தை தயிர் ஊற்றி கொடுங்க. நான் மிதுன ராசி, என் புருஷன் மகர ராசி, 2 பேருக்கு ஒத்து போக மாட்டேங்குது, பிரச்சனையாக இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, மாறி ஏதோ 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க திங்கக்கிழமை காகத்துக்கு வந்து பச்சரி சாதத்தில் தயிர் ஊற்றி பிசைஞ்சு கொடுங்க. அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடுங்க. சரியா, வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடுங்க. வெள்ளி மோதிரம் போட்டுக்கோங்க. சரியா, வெள்ளி மோதிரத்தை சுண்டு விரலில் போடுங்க. சரியா, வெள்ளி மோதிரம் சுண்டு விரலில் போட்டுக்கிட்டாலுமே ஓரளவு பிரச்சனை குறையும். மிதுனம் மகரத்துக்கு உள்ள பிரச்சனை குறையும். ஸோ 2 பேர்த்துக்குமே சொல்ல வழிபாடு சொல்லிட்டேன். சரியா, வீட்டிலேயே செய்யலாம். திங்கக்கிழமை காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேரில் இதுதான் வழிபாடு, பொதுவான வழிபாடு. மகரம் மிதுனத்துக்கு வந்து பொதுவான வழிபாடு இதுதான். அடுத்து வந்து நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். மகரத்துக்கு சொல்கிறேன். நட்சத்திரம் வந்து பெண்களை மையப்படுத்தி சொல்கிறது தான். சரியா, பெண்களுக்கு ஆண்கள் அப்படி தான் வரும். ஒரு பெண்ணுக்கு ஆண் அப்படி தான் வரும். இப்போ மகர ராசியில் உள்ள பெண்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணு பிறந்திருக்கு மகர ராசியில். மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தை பிறந்த பெண்ணுக்கு மிதுனத்தில் வந்து யார் ஒத்து போக மாட்டாங்கன்னா, மிருகசீரிசமும் ஒத்து போக மாட்டான், புனர்பூசமும் ஒத்து போக மாட்டான். மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தை பிறந்த பெண்ணுக்கு மிதுன ராசியில் உள்ள ஆண் மிருகசீரிசமும் புனர்பூசமும் ஒத்து போக மாட்டான். இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து தெளிவாக கேட்கணும். சார் நான் மகர ராசியில் பிறந்தவள், நான் ஒரு பெண், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், என் புருஷன் வந்து மிருகசீரிச நட்சத்திரம், எனக்கு அவருக்கு பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவேன் நான். சரியா, அடுத்து வந்து மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கு, ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மிதுன ராசியில் யார் சார் ஒத்து போக மாட்டாங்க அப்படின்னா, மிதுன ராசியில் வந்து திருவாதிரை நட்சத்திரம் ஒத்து போக மாட்டான். மிதுன ராசியில் பிறந்த திருவாதிரை ஆண் ஒத்து போக மாட்டான். அடுத்து வந்து மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு மிதுன ராசியில் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் ஒத்து போக மாட்டான். சரியா, சொல்லியாச்சு. மகர ராசி பெண்ணுக்கு மிதுன ராசி ஆணை சொல்லிட்டேன்.
அடுத்து வந்து இப்போ மிதுன ராசி பெண்ணுக்கு அப்படின்னு பார்க்கணும். மிதுன ராசி பெண்ணுக்கு மகர ராசி ஆண் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசியில் மிதுன ராசியில் மிருகசீரிஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிதுன ராசியில் மிருகசீரிஷத்துக்கு வந்து மகர ராசி ஆண் ஒத்து போயிடுவாங்க. இது ஒரு பெரிய லக்கு. மிதுன ராசியில் மிருகசீரிஷத்தில் பிறந்த பெண்ணுக்கு மகர ராசியில் பிறந்த ஆண் 3 நட்சத்திரமும் ஒத்து போயிடுவாங்க. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 பேருமே ஒத்து போயிடுவாங்க. பிரச்சனை இல்லாமல் போகும். இதுதான் ஒரு விதி விலக்குங்கிறது. ஜோதிடத்தில் விதி இருந்தாலுமே அதில் விதி விலக்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் இதில் வந்துடுவாங்க. இவங்களெல்லாம் வந்து அந்த ரிசர்வ் தொகுதியில் வந்துடுவாங்க, ரிசர்வ் கோட்டாவில் வந்துடுவாங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்த மிருகசீரிஷ பெண்ணுக்கு மகர ராசியில் அந்த நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவனும் ஒத்து போயிடுவான். பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒத்து போகிறானோ இல்லையோ பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரியா, பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண், மிதுன ராசியில் திருவாதிரையில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு வந்து உத்திராடம் ஒத்து போகாது. மகர ராசியில் உத்திராடம் வந்து ஒத்து போகாது. அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண், மிதுன ராசியில் புனர்பூசத்தில் பெண் பிறந்திருக்குன்னா அவளுக்கு வந்து மகரத்தில் வந்து திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் ஒத்து போக மாட்டான். சரியா நேர்களே, சொல்லியாச்சு. 2 ராசிக்குமே 3 நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. இதுக்கு என்ன வழிபாடு பரிகாரங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு தனியாக சொல்கிறேன் நான். சரியா, வாழ்த்துக்கள். நன்றி நேர்களே. இது சில பேருக்கு இந்த வீடியோ போர் அடிக்கும், சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சில விஷயத்தை இதில் தெரிஞ்சுக்கலாம். சரியா, பட்டு இதை நான் உங்களுக்கு நட்சத்திர ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன், லக்கண ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன், ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். ஏதோ இன்னும் நிறையா சொல்லலாம், ஆனால் அது வந்து நசனசன்னு இருக்கும். இதே நிறைய பேர் சொல்கிறேன், நீ வளவலன்னு பேசுகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வளவலன்னு பேசலை, கொஞ்சம் திருப்பி சொல்லுவேன், அவ்வளோதான். சில பேருக்கு புரியணும்னு சொல்லி கொஞ்சம் திருப்பி சொல்லுவேன், அவ்வளோதான். அண்டர்லைன் பண்ணுவேன். அது சில பேருக்கு வளவலன்னு இருக்கும். ஒவ்வொருத்தருக்காக என்னால் பேச முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஒரு வைப்ரேஷன் இருக்கும். சரியா, அது எல்லாத்தையும் என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. சேர்ந்தவர்களுக்கு சேர்ந்தால் நல்லது தான். சரியா நேர்களே, ஏன்னா எல்லா தண்ணியுமே வந்து மக்களுக்கு பயன்படுது. 100க்கு 75% தண்ணி வந்து கடலில் தான் கலக்குது. எல்லா தண்ணியுமே, நதி தண்ணி எல்லாமே கடலில் போய் உப்பு தண்ணியாக தான் மாறுது. ஒரு நல்ல தண்ணி, சரியா, தாமிரபரணி வரல நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி கடலில் போய் உப்பு தண்ணியாக தான் மாறுது. இடையில தேவைப்படுறவங்க எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி தான் என்னுடைய வீடியோவும். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்களுக்கு அது உப்பு தண்ணியாகவே போட்டோம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.